Hi friends, good evening to all. BO exam 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் எக்ஸாம் டேட். இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன சார், எப்படி சார் படிக்கிறது, ஆல் சப்ஜெக்ட்டுமே நம்ம படிக்கணுமா, இல்லை பர்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டும் படித்தாலே நம்மளால் ஈஸியாக போஸ்டிங் வாங்க முடியுமா, ஏஜ் லிமிட் என்ன சார், அதாவது ஒவ்வொரு யூனிட்லேயுமே எவ்வளோ சார் மார்க் கேட்குறாங்க, மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் வைஸ் எவ்வளோ மார்க் சார் கேட்குறாங்க, எந்தெந்த யூனிட்டுக்கெலாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்தா போதும், இல்லை ஒரு சில யூனிட்டை எனக்கு இங்கிலீஷ் வராது சார், அதனால் இங்கிலீஷ்லையும் நான் ஃபோக்கஸ் பண்ணணுமா, இல்லை ஆப்ஷன்லேயே விட்டுடலாமா, இல்லை எந்தெந்த யூனிட்டில் அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஒரு யூனிட் வைஸ் எவ்வளோ மார்க் சார் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. கட் ஆஃப் மார்க் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த எக்ஸாமை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்கனாலே 2025ல் ஈஸியாக இந்த பிஓ எக்ஸாமில் போஸ்டிங் அப்படிங்கிறது வாங்க முடியும். ஏன்னா சிலபஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான சிலபஸ் அப்படின்னா நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்கள் படிக்க வேண்டியது நம்ம சொல்கிற யூனிட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம சொல்கிற இந்த யூனிட் வைஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே 100+ மார்க் அப்படிங்க உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். பட் ஏதோ ஒரு டெஸ்ட் ஷெட்யூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது டூரேஷன் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் நவம்பரில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நாட்கள் நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். இது ஒரு நல்ல ஒரு போஸ்டிங், ஏன்னா டைரக்ட் போஸ்டிங். ஸோ அதனால் ஏன்னா ஒரு பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்களும் ஒரு கவர்மெண்ட் சர்வராக பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸராக நீங்கள் கண்டிப்பாக ஆக முடியும். 100% உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஏதோ ஒரு பிளான் பண்ணி நீங்கள் படிங்க. நீங்கள் ஜாப் போயிட்டு இருந்தாலும் இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே நீங்கள் ஜாப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் ஜாப் போயிட்டு ஏதோ ஒரு டெஸ்ட்டு ஷெட்யூலில் ஏதோ ஒரு டெஸ்ட்டு பிளான் பண்ணி படித்தாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் நம்மளோட அகாடமியில் பிஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜ் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். ஸோ டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் 45 டெஸ்ட் வரும். இந்த 45 டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 100+ மார்க் அப்படிங்கிறத ஈஸியாக ஸ்கோர் பண்ணி போஸ்டிங் அப்படிங்கிறது ஈஸியாக வாங்க முடியும். அதுக்காக நம்ம என்ன அப்படின்னா நம்ம மெட்டீரியலுமே நம்ம கொடுக்குறோம். ஏன்னா எங்களுக்கு மெட்டீரியல் இல்லை சார், எங்கே சார் இந்த யூனிட் கவர் ஆகுது, மெட்டீரியல் இல்லை சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்காக நம்ம மெட்டீரியல் பிடிஎஃபாக நம்ம கொடுக்குறோம். ஸோ டெஸ்ட் பேஜ் அண்டு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ஆல் சப்ஜெக்ட்டுக்குமே கொடுக்குறோம். நம்மளோட அகாடமி டெஸ்ட் பேஜ் அண்டு ஸ்டடி மெட்டீரியலை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்களும் இந்த பிஓ எக்ஸாமில் பாஸ் பண்ணி பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸராக கண்டிப்பாக இந்த 2025 வரக்கூடிய எக்ஸாமில் ஈஸியாக போஸ்டிங் வாங்க முடியும். கண்டிப்பாக எல்லாருமே வாங்குவீங்க. அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அது பாசிபிள் ஆகும். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது நாட் பாசிபிள். இது ஒரு நல்ல ஒரு போஸ்டிங். ஸோ அதனால் டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எக்ஸாமை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஏன் நம்ம திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் பிஓ எக்ஸாம்ஸ் எப்போ சார் வரும் வருமா வராதா, ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெட் எக்ஸாமில் இன்னும் பாஸ் பண்ணாத டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க தான் இந்த பிஓ எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிறதுல மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எனி டிகிரி வித் பிஎட் இருந்தாலே போதும். ஏன்னா அவங்க ஒரு சில ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம், என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிருந்தால் மட்டும்தான் யூஜி வித் பிஎட் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு 9 சப்ஜெக்ட் நம்ம மென்ஷன் பண்ணி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். பட் பார்க்காதவங்க அந்த வீடியோ நீங்கள் ஏன்னா அந்தந்த சப்ஜெக்டில் நீங்கள் எனி டிகிரி வித் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள். அதாவது பிஎஸ்சி பிஏ இந்த இதில் ஒரு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸில் ஹிஸ்ட்ரி, சயின்ஸில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி ஒரு 9 சப்ஜெக்ட் வரும். இந்த 9 சப்ஜெக்ட்டில் நீங்கள் யூஜி வித் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன அப்படின்னா பிஇ வித் பிஎட், அது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருந்தீங்கன்னா இது நாட் எலிஜிபிள். தென் பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்கனாமிக்ஸ் பண்ணியிருக்கேன் சார், காமர்ஸ் முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருக்கேன் சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு பிஎட் பண்ணியிருக்கேன் சார், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னா இது நாட் எலிஜிபிள். ஒரு 9 சப்ஜெக்ட் தான் நம்ம சொன்ன மாதிரி. அதில் நீங்கள் டிகிரி வித் பிஎட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஆல்ரெடி நம்ம என்னென்ன மெத்தடில் நம்ம
படிச்சுக்கணும் அப்படின்னா ஆல் டீட்டெயில்ஸும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா 40 வரைக்கும் எழுதிக்கலாம். அதாவது 17/20/25க்குள்ளே 40 இயர்ஸை வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம் ஜென்ரல் கேட்டகரி. அதர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 45 வரைக்கும் எழுதிக்கலாம். ஸோ எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஸோ அந்த மாதிரி வர கேட்டகரியில் எல்லாமே, அதர் கேட்டகரியில் எல்லாமே நீங்கள் வந்து 45 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து 45 வரைக்கும் எழுதிக்கலாம். 17/20/25க்குள்ளே 45 இயர்ஸை கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரி 40, அதர் கேட்டகரியில் எல்லாமே 45 ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எக்ஸாமை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே ஈஸியாக வந்து கண்டிப்பாக ஈஸியாக போஸ்டிங் வாங்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிறதில்ல. இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நாட் பாசிபிள். ரொம்ப படிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளால் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 7 யூனிட் தான் இருக்குது. 7 யூனிட் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஈஸியாக நல்ல மார்க் அப்படிங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுவும் அவர் அகாடமிக் டெஸ்ட் ஷெடியூல் அண்டு ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே 100+ மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியலுமே டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மார்க் யூனிட் வைஸ் எவ்வளோ மார்க்ஸ் சார் கேட்குறாங்க அப்படின்னா, டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 7 யூனிட் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து கம்பல்சரி. அது ஓன்லி 10th ஸ்டாண்டர்டை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் படித்தாலே போதும். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ 30 கொஸ்டின்ஸில் அதில் 40% மார்க் வந்து எடுக்கணும். 30 கொஸ்டின்ஸு 40% மார்க்னால் 20 மார்க் எடுக்கணும். ஸோ 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ். இல்லை சார், ஸ்கோர் பேப்பரில் வந்து நான் 150க்கு 150 எடுத்துட்டேன் சார், நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் 20க்கு கீழே 19 சார், அதாவது கம்மியாக தான் சார் எடுத்திருக்கேன், பாஸ் பண்ணல சார் அப்படின்னா 20 எடுக்காமல் 19 தான் சார் எடுத்துருக்கேன், 18 தான் எடுத்துருங்க அப்படின்னா நீங்கள் ஃபெயில் தான். உங்களோட ஸ்கோர் பேப்பரே வேல்யூ பண்ண மாட்டாங்க. அதனால் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி. அது ஒன்லி 10th ஸ்டாண்டர்டை மட்டும் ஃபாலோ பண்ணால் எனஃப். ஓகே, இப்போது யூனிட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக தமிழ்லேருந்து 18 கொஷின்ஸ் கேட்குறாங்க. எப்படி சார் நீங்கள் 18 கொஷின்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் கரெக்டாக நம்ம வந்து தமிழில் வந்து 18 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதில் நம்மளோட டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணாலே மினிமம் ஒரு 15+ மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 100+ மார்க் வந்து 100 மார்க் வந்து எப்படி எடுக்கணும், எந்தெந்த யூனிட்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். எந்தெந்த யூனிட் வந்து அதிகமான ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ யூனிட் 1 வந்து தமிழ். ஸோ 18 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதில் நம்மளோட டெஸ்ட் பேஜ் ஃபாலோ பண்ணிங்கனாலே 15+ மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். செகண்ட் யூனிட் வந்து இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் வந்து எனக்கு வராது சார், அதை நான் எப்படி சார் ஃபோக்கஸ் பண்ணது அப்படின்னா, அதில் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ்லாம் நம்ம டாப்பிக்லாம் நம்ம கொடுத்துருப்போம், அதை ஸ்டடி மெட்டீரியலே இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து போதும். இல்லை அப்படின்னா கூட நம்ம டெஸ்ட்டுக்கு கொடுக்குற கொஷின்ஸை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு, இல்லை நம்ம கொடுக்குற யூனிட்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அதில் வந்து நீங்கள் படிக்கவே இல்லைன்னா கூட அந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன்லேயே விட்டுடலாம். இல்லை அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ஃபாலோ பண்ணாலே ஒரு 7+ மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, அப்போ இங்கிலீஷ்க்கு வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம் இதில். ஓகே, யூனிட் 2க்கு. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் மேக்ஸ். ஸோ மேக்ஸில் 18 மார்க் கேட்குறாங்க. இது வந்து ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தாலும் சரி தான், இல்லை டெட் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி தான், சேம் மேக்ஸ் தான். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒன்லி ஸ்கூல் புக்ஸை ஃபாலோ பண்ணாலே எனஃப் தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் ஒரு 550+ சம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து சால்வ் பண்ணியே கொடுக்குறோம். சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும், ஓவராலாக இருக்கும். பட் அந்த நீங்கள் சம்ஸை மட்டும் நீங்கள் வந்து திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக வந்து உங்களால் வந்து மார்க் அப்படிங்கிறது வந்து ஒரு 18க்கு ஒரு 15+ மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதில் நம்ம டெஸ்ட்டுமே நம்ம வந்து டாபிக் வைஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஒரு சிம்பிளிஃபிகேஷனா, மென்சுரேஷனா, டாபிக் வைஸ் நம்ம கண்டக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓவராலாக இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வித் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும். ஓகே, தென் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் இருந்து உங்களுக்கு 21 மார்க் வந்து கேட்குறாங்க.
யூனிட் 4 அது வந்து சயின்ஸ் வந்து 21 மார்க் கேட்குறாங்க. அதுக்குமே ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதை ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15+ மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். 21 மார்க் வந்து கேட்குறாங்க யூனிட் 4ல் சயின்ஸில் 21. பட் நீங்கள் எடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஒரு 15+ மார்க் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். தென் பார்த்திங்க அப்படின்னா சோசியல் அப்படின்னா யூனிட் 5 and 6 இந்த ரெண்டும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 35 மார்க் கேட்குறாங்க. பட் நம்மளோட அகாடமி ஸ்டடி மெட்டீரியல் தென் டெஸ்ட் பேஜஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே 30 மார்க் வந்து மினிமம் 30 மார்க் வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். என்ன அப்படின்னா 35க்கு 30 அப்படிங்கிறது வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். பட் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் 110 மார்க் அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. நம்ம அகாடமிக் டெஸ்ட் ஷெடியூல் இல்லை நீங்கள் கரெக்டாக ஏதோ ஒரு ஸ்டடி மெட்டீரியல் படித்து ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் எடுக்க வேண்டியது ஒரு 80 மார்க் வந்து இந்த யூனிட் 1 to 6லேருந்து 80 மார்க் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அப்போது ஜிகேல இருந்து உங்களுக்கு 10 மார்க் கேட்குறாங்க யூனிட் 7ல். அது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்லேருந்து கேட்குறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 99% வந்து மேக்ஸிமம் ஜிகேலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துடும். கரண்ட் அஃபேர் வந்து அந்த அளவுக்கு வராது. மேக்ஸிமம் 99% வந்து ஜிகேலேருந்து வந்துடும். அதில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5+ மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். தென் பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க இல்லை அதுக்குமே நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து தமிழ் மீடியம் அவைலபிளாக தான் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நம்ம சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட்ஸில் தான் கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து கேட்க போகிறாங்க. பட் ஸ்டடி மெட்டீரியல் அண்டு டெஸ்ட் ஷெடியூலை ஃபாலோ பண்ணாலே அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 30க்கு 30 எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு 50 பாதி எடுத்தாலே போதும். ஒரு 15+ எடுத்தாலே போதும் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும். அப்போது நீங்கள் வந்து தமிழில் ஒரு 15, இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து படிக்கவே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஏதோ ஒரு நாலேஜ் நம்ம டெஸ்ட் ஷெடியூல் இல்லை கொஸ்டின்ஸை ஃபாலோ பண்ணாலே ஒரு 7 மார்க் எடுத்துடலாம். அதில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம் இங்கிலீஷ்க்கு. 15 + 7 + 15, மேக்ஸில் ஒரு 15, சயின்ஸில் ஒரு 15, சோசியல் சயின்ஸ் அந்த யூனிட்ஸ் 5 and 6ல் வந்து 30. அப்போது 80 வந்துடுது. ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேரில் ஒரு 5 மார்க்கு, சைக்காலஜியில் ஒரு 50 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100 மார்க் வருது. ஸோ இதை மட்டும் நம்ம சொல்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் கரெக்டாக யூனிட் மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னாலே 100+ மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். 100+ மார்க் நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து நீங்களும் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸராக உங்களால் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். அதனால் தொடர்ந்து நம்ம சொல்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுவும் டெஸ்ட் பேஜ் அண்டு ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் நம்மளோட அகாடமியில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஜாப். ஸோ இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். இனியும் வந்து நாட்கள் இருக்கல சார், நவம்பரில் தான் சார் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, ஆஃப்டர் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நாட் பாசிபிள். ஏன்னா எலெக்ஷன் வரதுனால இந்த எக்ஸாம் எல்லாமே கரெக்டாக கண்டக்ட் பண்ணி போஸ்டிங் அப்படிங்க வந்து குயிக்காகவே ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து இனியும் வந்து லேட் பண்ண வேண்டாம். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 51 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் இது டபுளாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு நல்ல ஒரு போஸ்டிங். ஸோ அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க. ஈஸியாக வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கக்கூடிய எக்ஸாம் அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் தான். ஸோ அதனால் 2025ல் எல்லாருமே போஸ்டிங் வாங்கணும். கண்டிப்பாக நீங்கள் படித்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகணும். அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அதனால் பிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் இதுதான். பட் 7 யூனிட் தென் சைக்காலஜி இவ்வளோ தான் சிலபஸ். பட் நம்ம சொன்ன விஷயங்களை மட்டும் எந்தெந்த யூனிட்டில் எவ்வளோ மார்க்ஸ் கேட்குறாங்க, எந்தெந்த யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தா நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.